ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 39வது பாட்டு பார்க்க போறோம். ஓசனை பல கடந்து இனி ஓர் ஓசனை ஏசரு தவன் உரையிடம் இது என்றொழி பாசிழை மடந்தையர் பண்ணசாலை செய்து ஆசரும் அருந்தவத்தவரின் வைகினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஓசனை பல கடந்து மன்னனிடம் விடைபெற்று சென்ற அப்பெண்கள் பல ஓசனை கடந்து சென்று இயேசு அருதவன் உரையிடம் குற்றமற்ற தவமுனிவன் வாழும் இடம் இதுவாகும் என இனி ஓர் ஓசனை என்றொழி இனி ஒரு யோஜனை தூரம் தான் இருக்கிறது என்று கூறப்படும் இடத்தில் பண்ணசாலை செய்து தழை குழை கொம்புகளால் உறைவிடம் அமைத்து பாசு இழை மடந்தையர் பசிய அணிகலன்களை அணிந்த அப்பெண்கள் ஆசரும் அருந்தவத்தவரின் குற்றமறுத்த அரிய தவத்தினர் போல வைகினார் அங்கு வாழத் தொடங்கினார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது போன பாட்டுல ராஜா கிட்டக்க அரசன் ரோமபதன் கிட்டக்க விடை பெற்று சென்று அந்த பெண்கள் அவங்க எல்லாருமா சேர்ந்து கலைக்கோட்டு முனிவனை நோக்கி அவர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவங்க தேர்ல ஏறி சென்றாங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, அந்த தேர்ல ஏறி சென்ற அந்த மகளிர் பல யோஜனை தூரம் கடந்து வந்து இந்த முனிவர் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு யோஜனை தூரம் முன்னாடியே தேர்ல இருந்து இறங்கி அவங்க அங்க ஒரு பண்ணசாலையை அமைத்து அங்க முனிவர்கள் போன்று வாழ்க்கையை வாழலானார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து. இதுல யோசனை பல கடந்து அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல யோஜனை. நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றோமே, அந்த யோசிக்கிறது அப்படிங்கறதே அந்த அளவு, நம்ம ஒரு எவ்வளவு தூரம் அப்படிங்கிற அளவை குறிக்கக்கூடிய சொல் தான் அது. அந்த யோஜனா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து தான் தமிழ்ல யோசனை ஓசனை இது எல்லாமே வந்திருக்கு. இது எவ்வளவு அளவு அப்படின்னு கேட்டா பல பல விதமான கருத்துக்கள் இருக்கு. இது திட்டவட்டமா இதுதான் அளவு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த காலத்துல பல தரப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருந்திருக்காங்கல்ல. அதாவது ஆரியபட்டர், பாஸ்கராச்சாரியா, பிரம்மகுப்தா, நீலகண்ட சோமயாஜி, வராகமித்ரா, இந்த மாதிரி பல பேர் பல விதமான கணக்குகள் கொடுக்கறாங்க. ஏன்னா இது எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டா இதுதான் யோஜனைன்னா இவ்வளவு அப்படின்னு இல்ல. பல புராணங்கள்ல ஒரு மாதிரியும் ஸ்மிருதிகள்ல ஒரு மாதிரியும் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அதனால அது 3.5 கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட நம்ம இப்ப சொல்லக்கூடிய 15 கிலோமீட்டர் வரைக்கும் கிலோமீட்டர் கணக்குல வருது. இப்ப ஸ்மிருதிகள்ல எல்லாம் பார்த்தா பரமாணு அதுதான் இருக்கிறதுல ரொம்ப சின்னது, தூசி அளவு சொல்றது. யோஜனைங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ஜாஸ்தியான அளவு. அந்த மாதிரி விதவிதமா அளவு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ஷூ சைஸ் என்ன அப்படின்னு கேட்டா 9 அப்படின்னு சொன்னோம்னா யூஎஸ் சைஸா, யூகே சைஸா, ஏசியா சைஸா அப்படின்னு நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருக்கோம்ல, அளவுகோல் வச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி யோஜனை அப்படின்னா புராணங்கள்ல ஒரு அளவுகோலும் ஸ்மிருதிகள்ல ஒரு அளவுகோலும், இப்ப சூரிய சித்தாந்தம் மாதிரி ஆன புஸ்தகங்கள் அந்த சாஸ்திர நூல்கள்ல ஒரு அளவுகோலும் வெவ்வேறு விதமா இருக்கு. அதனால இங்க எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் யோஜனைங்கிறது எவ்வளவு அளவுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இதுக்கு வால்மீகி ராமாயணத்துல எல்லாம் யோஜனை இத்தனை அந்த ராமர் பாலம் கட்டினது இவ்வளவு யோஜனைன்னு கணக்கே கொடுத்திருக்காரு அவரு. அதனால நமக்கு எவ்வளவுன்றது நமக்கு தெரியாது. ஓஜனை பல கடந்து அந்த மாதிரினால நிறைய தூரம் சென்று இயேசு அருதவன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இயேசு, நான் ஏற்கனவே சில பாடல்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன், இயேசு அப்படின்னு நம்ம ஆறுமுக நாவலர் தான் முதல்ல பைபிளை தமிழாக்கம் பண்ணும்போது உதவி செஞ்சார் அப்படின்னு, மிஷினரிகளுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் மனம் திருந்தி சைவ சித்தாந்த பள்ளி எல்லாம் இலங்கையில தோற்றுவித்தாரு. அதுல இயேசு அப்படிங்கிற சொல்லுக்கு தேசு அப்படின்னு தேஜஸ் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னேன்ல. அதை தவிர இயேசு அப்படின்னா
குற்றம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் என்னை ஏசிட்டான் அப்படின்னா அவன் என்னைய இகழ்ந்து பேசிட்டான் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல ஏசு அரு தவன் அப்படின்னா குற்றம் இல்லாத முனிவன், தவ முனிவன் அப்படின்னு பார்த்தோம்ல. நம்ம இது புகழ் அப்படிங்கிற அதிகாரத்துல கூட 8வது குறள்ல வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னன்னா, யாரெல்லாம், அதாவது யாரெல்லாம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் புகழ் பெற்று எப்பேற்பட்டவன் தெரியுமா இவன் அப்படின்னு புகழாரம் சூட்டப்படாதவங்க அவங்க எல்லாருமே இகழ்ச்சியை தான் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. வசையென்ப வையத்தார்க்கெல்லாம், வசப்பாடுறதுன்னு நம்ம சொல்றோம்ல, திட்டுறதுன்னு சொல்றோம்ல. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி புகழ் பாடலைன்னாலே அதுவே ஒரு திட்டு தான் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி குற்றமற்ற, இங்க ஏசு அரு தவன் அப்படின்னா யாராலையும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு உயர்ந்த தவமுனிவன் அப்படிங்கிறதுக்காக ஏசு அரு தவன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து ஒரு யோஜனை தள்ளி இனி ஒரு யோஜனை என்றொள்ளி பண்ணசாலை செய்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பர்ண அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல இலைன்னு அர்த்தம். அதாவது அப்பர்ணா அப்படின்னு பொண்ணுங்க பேர் வச்சுப்பாங்கல்ல, அது பார்வதியோட பேரு தான். அதுக்கு 2 விதமா கருத்து இருக்கு. அதாவது ஒரு இலை கூட சாப்பிடாம விரதம் இருந்து மேற்கொண்டு சிவனை நோக்கி தவம் இருந்தாள் அப்படின்னு ஒரு அர்த்தமும், ஒரு இலை கூட ஆடை அணியாம அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு சிவன் ஒன்றே கதி அப்படின்னு விரதம் இருந்தாள் அப்படின்னு 2 விதமா அர்த்தம் சொல்லுவாங்க அப்பர்ணாக்கு. எதுக்கு சொல்ல வரேன், பர்ணசாலை அப்படின்னா அந்த மாதிரி இலைகள், ஏன்னா தென்னங்கீத்து, பனை ஓலைகள் இதை வச்சுதானே குடியில் அமைப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட சாலைகளுக்கு பர்ணசாலை அப்படின்னு பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாலை, பண்டக சாலை, யாகசாலை அப்படின்னு. சாலைன்னா தெருன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, இருப்பிடம்னு அர்த்தம். அதனால பர்ணசாலை அப்படின்னா பண்ண, அதாவது தமிழ்ல பண்ண. இந்த மாதிரியான இலை, தழை, குழைகளை வைத்து, கொம்புகளை வைத்து குடில் அமைப்பது அப்படின்னு அர்த்தம். பாசு இழை மடந்தையர், எப்பேற்பட்ட மடந்தையர் அப்படின்னா பசிய அணிகலன்களை அணைந்த அப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அது பாசு இழை அப்படின்னா பசுமையான இழைன்னு அர்த்தம். அதாவது இலைகள் தானே முன்னொரு காலத்துல எல்லாம் அவங்க தவமுனிவர்கள் இவங்கெல்லாம் இலைகளையே ஆடைகளா எடுத்து அணிந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு. அதனால இங்க பாசு இழைன்னா பசுமையான இலை தழைகளை கொண்டு ஆடைகளாக, அணிகலன்களாக கொண்டுள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பசுபதி அப்படின்னு சொல்றோம், சிவனுக்கு பேரு பசுவின் பதி, அதாவது உயிர்களின் தலைவன். அந்த மாதிரி அவன் அப்பேற்பட்ட சிவன் கொடுத்த அஸ்திரத்தை நம்ம என்ன சொல்றோம், பாசுபதாஸ்திரம். அந்த பசுபதி அப்படிங்கறது தான் பசுபதியின் அஸ்திரம், பாசுபதாஸ்திரம். பசுங்கிறது பாசுன்னு ஆகுது இல்ல, அது எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த இடத்துல பாசு அப்படிங்கன்னா பசுமையை தான் குறிக்குது. பசுமை, பசு இதெல்லாம். அந்த மாதிரி இங்க பாசு இழை அப்படின்னா பசுமையான இழை அப்படின்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்ட மடந்தையர்கள் ஆசு அரும் அருந்தவத்தவரின், ஆசுனா குற்றம்னு இன்னொரு அர்த்தம். ஆசு கவி, நான் விகட கவி, வித்தார கவி, 4 விதமான கவிகள் சொன்னேன்ல, அதுல ஆசு கவின்னு ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருளை பத்தி ஒரு 1000 கவிதைகள் இன்ஸ்டன்டேனியஸா சொல்றது, எக்ஸ்டெம்போரா சொல்றது, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ஆசு கவின்னு பேரு. அந்த ஒரு ஆசுன்னா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு குற்றம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆசு அரும் அருந்தவத்தினரின் அப்படின்னா குற்றம் அறுத்த அரிய தவத்தினவர்கள், அப்பேற்பட்டவர்கள் மாதிரி அவங்க வாழ்க்கையை அங்க தொடங்கினார் அப்படின்னு. வைகுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய அர்த்தம் இருக்கு. தங்குதல், விடிதல், புணர்தல், பொழுது கழிதல், இப்படி நிறைய அர்த்தம் இருக்கு. அதனாலதான் நம்ம வைகரை பொழுது அப்படின்னு சொல்றோம், விடியல் பொழுத. வைகுதல் அப்படின்னா தொடங்குதல்னு அர்த்தம். நம்ம மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைகை அப்படிங்கிற நதியே இவரு அகத்தியர் கையை வைத்தார், அப்படி வைகை அப்படின்னு ஆச்சுன்னு சொல்றோம். இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அதாவது பொதுவாவே மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆற்றிலிருந்து தான் தொடங்கும். அதுல ஆற்று, அவங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு அங்கதானே ஸ்நானம் பண்ணிட்டு தானே வாழ்க்கையவே ஆரம்பிப்பாங்க. அந்த பொழுதே அங்கதானே ஆரம்பிக்கும். அதனால வைகும் இடம் வைகை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. எதுக்கு இங்க சொல்ல வரேன், இங்க வைகினார் அப்படின்னா அங்க ஒரு பர்ணசாலை அமைத்து அங்க வாழ தொடங்கினார் அப்படின்னு சொல்ல வர்றார்.
இதுல இனி ஓர் ஓசனை என்றுழி அப்படின்னு வருது இல்ல, அதாவது இனி ஒரு யோஜனை தூரம் தான் இருக்கிறது என்று கூறப்படும் இடத்தில் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல. அது உழி அப்படின்னா இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது வந்துழி, செய்துழி, இருந்துழி அப்படின்னா இருந்த இடத்தில், செய்த இடத்தில், வந்த இடத்தில் அப்படின்னு உழின்னா இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஓசனை பல கடந்து இனிவோர் ஓசனை ஏசு அரு தவன் உரையிடம் இது என்றொழி பாசிழை மடந்தையர் பண்ணசாலை செய்து ஆசு அரும் அருந்தவத்தவரின் வைகினார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.